ஆயிட்டோம். சிக்கமா இதுக்கப்புறம் தான் சிக்கமே. அது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸல் காலேஜில் நடந்த பிஎன்எஸ் கான்ஃபரன்ஸ் தான் போயிருந்தோம். அதே நம்ம பசங்க ஒரு ட்ரிப் போல மாற்றி விட்டானுங்க. ஏங்க நீங்கள் வேற பஸ்ஸில் ஏறினதுலேருந்து எல்லாருமே சரியான வைப்புங்க. எதுக்கு போகிறவங்கத்தையும் மறந்துட்டாங்க. அதுலேயும் நம்ம பையன் பிரவீன் ஆடின ஆட்டத்தில் பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டோங்க. ஏன்னா நம்ம பையன் பண்ண சம்பவம் அந்த மாதிரிங்க. 20 ரூபா கேம்பாவை குடிச்சிட்டு இவன் பண்ண அலப்பற இருக்கா. ஐயோ தாங்க முடியலங்க எங்களால். இவன் தான் இப்படி ஆடுறான்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு இவனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சைக்காடுதுங்க. அப்புறம் ரொம்ப ஆட்டம் அப்படின்ட்டு போற வழியில டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி டீ எல்லாம் சாப்பிட்டு திரும்ப ரிட்டன் பஸ்ல ஏறப்ப நம்ம மேம் வந்து உங்களோட பெரிய ஃபேன்றானா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்களையும் லைட்டா வீடியோல காட்டிட்டு சன்னமா பஸ்ல ஏறிட்டோம். அப்புறம் என்னங்க கொஞ்ச நேரத்துல நாங்களும் காலேஜ் ரீச் ஆயிட்டோம். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி சன்னமா போயிட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்லையுமே உட்காந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கான்ஃபரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எந்த ஒரு கான்ஃபரன்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா கான்ஃபரன்ஸும் போய் அட்டன் பண்ணி உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல கான்ஃபரன்ஸும் முடிஞ்சிச்சு. நாங்களும் வெளியே வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ரிட்டன் காலேஜ் கிளம்பி பஸ்லயுமே ஏறி உட்காந்துட்டோம். கரெக்டா நைட்டு ஒரு 12 மணி போல காலேஜ் ரீச் ஆகி எல்லாருமே அவன் ரூம்ல போய் படிச்சிட்டோங்க.